அனைவருக்கும் வணக்கம். வசந்த நவராத்திரி பற்றிய சில தகவல்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ராத்திரி என்றால் 2 வகை உண்டு. ஒன்று சிவராத்திரி, சிவபெருமானை வழிபடும் ராத்திரி சிவராத்திரி ஆகும். மற்றொன்று நவராத்திரி, அன்னை பராசக்தியை வழிபடும் ராத்திரி நவராத்திரி ஆகும். அன்னை பராசக்தியை வழிபட ஒரு வருடத்திற்கு 4 முக்கிய நவராத்திரிகள் இருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தது. முதலில் பங்குனி மாசத்தில் வருவது வசந்த நவராத்திரி. இது லலிதா பரமேஸ்வரியை வழிபடும் நவராத்திரி. இதை சைத்திர நவராத்திரி என்றும் அழைப்பர். வாழ்வில் மன அமைதியை தந்து வசந்தங்களை தருவது வசந்த நவராத்திரி ஆகும். இரண்டாவது வராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என்று கூறுவர். வராகி தேவியை வழிபடும் நவராத்திரி ஆகும். இது குப்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படும். எதிரிகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்கவும் தீவினையை போக்கவும் இந்த 9 நாட்களும் அன்னை வராகி தேவியை நாம் வழிபட வேண்டும். மூன்றாவது சாரதா நவராத்திரி, அனைவரும் கொண்டாடும் மகா நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி. துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியை வணங்கி 10ஆம் நாள் விஜயதசமியை வெற்றியாக கொண்டாடுகிறோம். அடுத்தது தை மாதத்தில் வரும் இந்த நவராத்திரி மாதங்கி நவராத்திரி என்று போற்றப்படும். கலைகள், இசை மற்றும் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குபவர்கள் கலைகளின் அரசியான ஷாமலா தேவியை இந்த நாட்களில் வழிபட வேண்டும். இப்படி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் இணைத்து இந்த 4 நவராத்திரிகளை வகுத்துள்ளனர். வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆகும். இது ராமரால் கடைபிடிக்கப்படும் நவராத்திரி. ராம நவமியில் முடியும் நவராத்திரி. இத்தகைய சிறப்புகளை உடைய நவராத்திரி தான் இந்த வசந்த நவராத்திரி ஆகும். இது மிகவும் தொன்மையான நவராத்திரி. ஞானிகளும் ரிஷிகளும் ரகசியமாக கொண்டாடிய நவராத்திரி ஆகும். பங்குனி அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை நாளிலிருந்து ஆரம்பித்து ராம நவமியில் முடிவது வசந்த நவராத்திரி. அன்னை லலிதா பரமேஸ்வரியின் நவராத்திரி நடக்கும் காலமாகும். தேவி பாகவதம் இந்த நவராத்திரியின் பின்னணியை அழகாக எடுத்துரைக்கின்றது. முற்காலத்தில் சுதர்சனன் என்னும் இளவரசன் தன் எதிரிகளால் வஞ்சிக்கப்பட்டு வனவாசம் சென்றான். அங்கே முனிவர்களின் வழிகாட்டுதலோடு ஐம் எனும் மந்திரத்தை ஓதி தேவியின் அருளை பெற்றான். அதன் விளைவாக அவன் இழந்த பேரரசை நிலைநாட்டினான். தேவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக வசந்த காலத்தில் இந்த நவராத்திரியை தொடங்கினான். அதேபோல் ஸ்ரீராமரும் அநீதியை அழிக்கும் பொருட்டு இந்த 9 நாட்களும் அன்னை துர்க்கையை வழிபட்ட பின்னரே வெற்றி பெற்றார். ஆகவே இந்த